ஸோ June 26 தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது. அவங்களோட வே ஆஃப் தாட்ஸ் என்னோட வே ஆஃப் தாட்ஸ் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டோம். அவங்கள அட்மையர் பண்ணது என்னென்னா, அவங்க என்னோட பர்த்டேவை ஞாபகம் வச்சு என்னை விஷ் பண்ணாங்க. ஸோ அதுவே விழுந்துட்டான். ஆமாம், சுத்தமாக ஃப்ளாட்டாக விழுந்துட்டாங்க. ஹஸ்பண்டா ஒரு பையன் எனக்கு வர ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து நான் ஒரு லிஸ்ட் வச்சுருந்தேன். ஸோ அதில் எல்லாமே இவன் ஃபுல்ஃபில் பண்ணான். ஒவ்வொரு பொழுதிலும் தீராத தேவைகள் நானுந்தாமே, இல்லைகள் இங்கில்லை பெரும்பமே. வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே வழி துணையே. கண்டேன் கண்டேன் என்னுடையவளை தந்தேன். இந்த June 26 இப்போ இங்கே நாங்கள் உட்காந்துருக்க இந்த மந்த்ஸ் வரைக்குமே வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணி, ஒரு லவ் மேரேஜை விட ஒரு செம டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இங்கே வந்து அவங்க உட்காந்துருக்கோம். உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை. அட் எண்ட் எங்கள் ரெண்டு பேரோட லவ் மட்டும்தான் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக பாண்டிங்காக இருந்தது. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் தேடி தேடி போவோம். கண்டேன் என்னுடையவளை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் கண்டேன் என்னுடையவனை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. என்ன வாக்குறுதி? அவர் உயிர் அவருடையதல்ல, அவளுடையது என்று. அகநக அகநக முகநகையே முகநக முகநக முருநகையே முருநக முருநக தருநகையே. புலராத காலை தனிலே நிலவோடு பேசும் மழையில். ஆக்சுவலி இந்த டே அன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பார்ட்னர் கிடச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. புலராத காலை தனிலே நிலவோடு. ஆக்சுவலி வந்து ராஜ்க்கு வந்து கம்மலி கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் ராஜ்க்கு தான். அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு ராஜ் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு நாள் நாங்கள் மீட் பண்ணுவோம் ஒன்றா. அப்போ வந்து எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி அவர் வந்து என்னை இந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு, இந்த அளவுக்கு அஃபெக்ஷனாக பார்த்துக்கிட்டாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவளுக்கு ஓகேவா, அவளுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் மாற்றிக்கணுமான்னு சொல்லிட்டு அவருமே எங்ககிட்ட கேட்டிருந்தாரு. அந்த அப்ரோச்லாம் நல்லா இருந்துச்சு. முத்தம் என்னும் கம்பளியை ஏந்தி வந்தே உன் மீது
இதழை என் இதழும் போர்த்திவிடும் உள்ளுணர்வில் பெறமைதி கணிந்து வரும் நம்முடலில் பூதம் ஐந்தும் கரிந்து விடும் தீராமல் தூருதே காமத்தின் மேகங்கள் மழை காடு பூக்குமே நம்மோடு இனி இனி புலராத காலை தனிலே நிலவோடு பேசும் மழையில் புலராத காலை தனிலே நிலவோடு பேசும் மழையில் கண்ணே கண்ணே கீச்சொழியே நெஞ்சில் சொட்டும் மூச்சொழியே உள்ளே உள்ளே பேரிசையாய் கேட்குது ஒப்பனைகள் ஏதும் மற்ற உந்தன் இயல்பும் கற்பனையில் தானாக பேசுமே என் மௌனமினி இனி Finally we are married.